விடுதலை வெற்றி கழகம் விஜய் வந்து இந்த 26 தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க சொல்லி ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணுறீங்க. இப்போ செங்கோட்டையன் போயிருக்கிறதுனால அந்த பேக்கப் அந்த இது தாக்கம் வந்து அதிகரிக்குமா? இல்லை, அதனால் ஒரு மாஸ் அப் சேஞ்ச் எல்லாம் ஒன்றும் வராது. அவர் போகிறதுனால ஒன்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாடிக்கையாக வர வாக்காளர்களெல்லாம் ஒன்றும் கூட்டிகிட்டு போகல. ஆனால் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது முழுமையாக ஏற்றுக்கிறேன். அவர் வந்து ஒரு 50 வருஷம் அரசியலில் இருந்திருக்காரு, 9 தடவை எம்எல்ஏ வந்திருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு போகிறார். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெஃபினட்டாக இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா இந்த ஆர்கனைசேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் யாருமே கிடையாது. தேர்தலை சந்தித்து வெற்றி அடைந்து ஒரு அமைப்பை உருவாக்குனவங்களாம் யாரும் கிடையாது. அதுக்கு இவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் இவரை ஒழுங்காக பயன்படுத்திக்குவாங்களா இல்லையான்றது நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டரை கொண்டு வரலாம். ஆனால் அந்த டைரக்டர் சொல்கிறபடி இவங்க செய்கிற மனநிலையில் இருக்காங்களா, இவர் சொல்கிற யோசனையை எடுத்துக்கிற மனநிலையில் இருக்காங்களா, அப்படியே யோசனையை சொன்னாலும் அதை வந்து அமல்படுத்துகிற மனநிலையில் இருக்காங்களா எனக்கு தெரியல. ஆனால் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் போய் ஒரு ஆர்கனைசேஷனல் மேன். அது வந்து ஒரு அமைப்பை வந்து எப்படி பண்ணணும், அது அவர் பண்ணணுன்றது நல்லா தெரிஞ்சவர்ன்றதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அது எனக்கு தெரியாது. அவர் என்ன அவருக்கு அண்ணா வந்து டெஃபினட்டாக அதிமுகவுக்கு ஒரு மைனஸ். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாண்டு ஒரு பகுதியிலேருந்து போகிறார். அதுலேருந்து இன்னொரு ஆர்கனைசேஷனில் போய் சேர்றதுனால அந்த ஆர்கனைசேஷனுக்கு பெனிஃபிட். ஆனால் இந்த புதுசாக சேர்ந்துருக்கிற கட்சி அவரை ஒழுங்காக பயன்படுத்தி கொள்ளுமா, அவருக்கு முழு அதிகாரம் கொடுக்குமா, இல்லை அவர் சொல்கிறபடி அவங்க நடந்துக்குவாங்களாம் எனக்கு சொல்ல தெரியல. 26 தேர்தல் வரதுக்குள்ளேயே தமிழ்நாடு காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டான தேர்தல் பணிகள் போயிட்டு இருக்கு. அது வந்து 26 எலெக்ஷனுக்கு செட்டப்பை வந்து குறைக்கல. அதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் இங்கே கூட்டணியை நம்பி தான் தேர்தல் நடக்கும். கூட்டணியை நல்ல திட்டங்களை வச்சு தான் தேர்தல் முடியும். அதுக்கப்புறம் மக்கள் யாரை வந்து முதலமைச்சராக விரும்புகிறாங்கன்னு பார்த்து தான் முடியும். எங்கள் கட்சியில் யாரை மாவட்ட தலைவராக போடுறோமோ, யாரை வட்டார தலைவராக போடுறோமோ தேர்தலையெல்லாம் எந்த விதத்துலையும் அது ஒன்றும் பாதிக்காது. தமிழகத்தில் கொலை கொள்ளை பாலியல் அதிகமாக நாள் போயிட்டே இருக்குது. இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது போராடுற அளவுக்கு இப்போ வந்து வாய மூடிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இல்லை, நான் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டேன். இதுக்கு சொல்யூஷன் வந்து போலீஸ் வந்து ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் காமிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ராத்திரி வந்து பெட்ரோலிங்க ஜாஸ்திப்படுத்தணும், எல்லா வண்டியும் நிறுத்தி ஐடி கேட்கணும், ஐடியில் சந்தேகமாக யாராக இருந்தால் அவங்கள வந்து ஸ்டேஷனில் கொண்டு போய் விசாரிக்கணும், ரவுடி லிஸ்ட்டை எடுக்கணும், தமிழ்நாட்டில் இருக்க ரவுடிங்களை எல்லாரையுமே ரவுடி லிஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் லிஸ்ட்டை எடுத்து வாரத்துக்கு 3 தடவை அவங்களெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட வைக்கணும். போலீஸ் வந்து தன் பலத்தை காமிக்க வேண்டும். அந்த பலத்தை காமித்தால் தான் இந்த கூலிப்படை கொலைக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் அச்சம் வரும், ஒரு செக் வரும். அது ஒரு மேசிவ் ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் போலீஸ் பண்ணணுன்றதை நான் பல முறை சொல்லியிருக்கேன், மீண்டும் சொல்கிறேன். எலெக்ஷன் வந்து 2026 ஏப்ரல் மேலே நடக்க போகுதுன்றது எலெக்ஷன் கமிஷனுக்கு நல்லாவே தெரியும். இந்த ப்ராசஸை அவங்க ஜனவரி 2025 ஆரம்பிச்சிருக்கலாம். இவங்க வந்து நவம்பர் டிசம்பர் 2025 ஆரம்பித்து 30 நாளைக்குள்ள முடியும்னு சொல்லி அவசரப்படுத்துறது தேவை கிடையாது. நான் வந்து நீங்கள் வந்து வாக்காளர் பட்டியலை சரி செய்யுங்கன்றதில் நான் இன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கல. கண்டிப்பாக சரி செஞ்சு தான் ஆகணும். இறந்து போனவங்க பேரை எடுக்கணும், அப்புறம் ஊர் மாதிரி டபுள் என்ட்ரியில் இருக்கவங்களை எடுக்கணும், சம்பந்தாங்களை எடுக்கணும், அது புதுசாக வாக்காளரை சேர்க்கணும். ஆனால் இதை வந்து டைம் கொடுத்துருக்கணும். ஜனவரியிலே ஆரம்பிச்சிருக்கலாமே. இதை ஜனவரியிலேயே ஆரம்பித்து இங்கே கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஏற்கனவே டபுள் பலு, அவங்க நார்மல் ஒர்க்கையும் செய்கிறாங்க, அதுக்கு மேலேயும் செய்கிறாங்க. இந்த 30 டேஸ்க்குள்ளே பண்ணுங்கன்னு எதுக்கு இந்த ப்ரெஷர் பண்ணணும்? இது ஒரு 1 இயர் ஓப்பன் ப்ராசஸாக பண்ணி ஒரு வெளிப்படைத்தன்மையோடு பண்ணியிருந்தால் இன்னும் சரியாக நல்லா போயிருக்குமே. எலெக்ஷன் வந்து இன்னும் 6 மாதம் இருக்கு, எதுக்கு இந்த 30 நாளுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். இப்போவே நேற்று கூட நான் சிவகங்கையில் ரிவ்யூ பண்ணும்போது இன்னும் வந்து ஒரு 2 லட்சம் ஃபார்ம் இன்னும் திருப்பி வரலன்னு சொல்கிறாங்க. அதனால் கால அவகாசம் கொடுக்கணும். எல்லாருக்கும் மேன் பவர் வந்து ஒரு வீடாக போய் திருப்பி போய் செக் பண்ணி வாங்குறதுக்கு டைம் கொடுக்கணும். இது அவ்வளோ அவசரப்படுத்துறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இதை நான் செய்ய வேண்டாம்னு சொல்லலை, செய்கிறத ப்ராப்பராக செய்யணும். செய்கிறவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்து மக்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க அந்த ஸ்பாட்லேயே அந்த சந்தேகத்தை தீர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களை அனுப்பிடணும். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் 6 மாதம் இருக்குது. ஆனால் இப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு சில நாட்களே 65% வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அதுக்கு ஏன் வேண்டாம் அப்படின்றது இல்லை, இன்னும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து தான் ஆகணும். யார் எலிஜிபிள் ஓட்டரை யாரையும் எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது, இன்எலிஜிபிள் ஓட்டர் யாரையுமே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதுதான் கிரைட்டீரியா. வெளியூர்லேருந்து வந்து இந்த ஊருக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் அவர் கண்டிப்பாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி தகுதியானவர்கள் ஒரு வாக்காளரை கூட விட்டு வைக்கக்கூடாது, அவங்க எல்லாம் சேர்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.